என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கான ஒரு அதிசயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். இதனை கேட்டு நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை கவனமாக கேட்க வேண்டும். எதை கண்டும் பயப்பட்டு கொண்டிருக்காதே. உன் உயிரான உறவை நினைத்து என் பிள்ளை கண்கலங்கி கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் அன்பிற்கும் உன் பக்திக்கும் இந்த அம்மா நான் என்ன செய்ய போகின்றேன் என்று வெற்றி விடியலை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காகவும் மிக பெரும் வெற்றியை தருவதற்காகவும் இந்த அம்மா ஆனவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்துதானே நீ ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்றாய். உன் மீது உனக்கே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை வெற்றி பெறவும் முடியும். அவர் போய்விட்டார், இவர் போய்விட்டார் என்பதற்காக உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பதல்ல அர்த்தம். உன் உறவை உன்னிடத்தில் சேர்த்து நல்லதை நான் செய்வதற்காக வந்திருக்கும் பொழுது உன் அன்பையும் உன் பாசத்தையும் புரிந்து கொண்டு உனக்கானவர் உன்னை புரிந்து கொண்டுதான் வரப்போகின்றார். எல்லா விஷயத்தையும் நீ என் மீது பாரத்தை போட்டு உன் செயலை செய்து கொண்டிரு. ஒவ்வொரு நொடியும் கீழே வீழ்ந்து விட்டேன் என்று எண்ணிக்கொள்வதை விட என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா? அதன் பிறகு எதற்காக சற்றும் உனக்கான விஷயத்தை நினைத்து நீ மனம் பதறி கொண்டிருக்கின்றாய்? பல பேர் பல விமர்சனங்களை உனக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன் மீது குற்றம் சாற்றி இருக்கின்றார்கள் என்றார்கள். நீ என்று நம்பிக்கை இழந்து இருக்காதே. உன் தைரியமாக உனக்கு முன்னால் சென்று உன் வாழ்க்கையை வழிநடத்துவது சாதாரணமானவள் என்று நினைத்து கொண்டாயோ? இல்லை என் பிள்ளையே, உன் அம்மா உன் தாயானவள் தான். உன் அம்மா அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்குகின்றாய்? உன் சோதனைகளை எல்லாம் முறியடித்து உன் வேதனைகளை எல்லாம் வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் மனம் விட்டு இங்கு நீ பேசப் அழுது கொண்டிருக்கின்றாய். இன்னுமா உன் கண்களுக்கு புலப்படவில்லை அம்மா என்று நீ என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைகளின் வாழ்க்கையில் உன் உணர்வுகளுக்கான சந்தோஷம், உன் மகிழ்ச்சிக்கான சந்தோஷம் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. இவர் என் அருகில் இருந்தால் என் வாழ்க்கை நிலை மாறும் என்று எண்ணிக்கொண்டு இருந்த வேளையில் உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் செய்து தருவதற்கு இந்த அம்மா வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதை கலங்கவே வேண்டாம் என் தங்கமே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு அதிசயத்தையும் நம்ப முடியாத பேரதிசயத்தையும் நடந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்திருக்கும் பொழுது எதற்காக நீ மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே? நீ மாறிவிட்டாய் என்று உன்னை விட்டு போனவர்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ என்னை என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? அவர்களின் நல்லதற்காகத்தானே செய்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்குத்தானே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இப்படி சொல்லிவிட்டார்களே என்றுதானே உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் போகின்றேன். இனி உன் வாழ்க்கை என் முன்னே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கைப் போல இங்கு ஜோதியாகத்தான் போகின்றது. தாமதமான விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே. அதை தரமானதாக மாற்றுவதற்கு இந்த அம்மா நானே வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகின்றது. நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனைகளோடு எண்ணிக்கொள். இது இப்படிதான் இந்த நேரத்தில் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே. உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அம்மா என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலையும் தவறாக இங்கு நீ எதையும் செய்தவில்லை. உனக்காக இங்கு யாருமே இல்லை. என் பின்னால் பல கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த வழிகளையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்வதற்கு கூட இங்கே யாருமே இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதே. எல்லோரையும் தாண்டி உனக்கு நல்லது செய்வதற்கு இந்த அம்மா நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது தோற்று போய்விட்டேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். தோற்றாலும் என் கரம் பிடித்து என்னை தூக்கிவிட என் அம்மாவானவள் என் அம்மா இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொள்.
உன் தோல்விகளுக்கு உன் முயற்சிகளை பார்த்துவிட்டு அங்கு தோற்றுவிட்டு போகட்டும். நிச்சயம் வெற்றி உனதாக காத்திருக்கும் பொழுது நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டு உனக்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கொள். என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ, ஏது நடந்து கொண்டிருக்கின்றதோ, அடுத்தது என்ன நடக்கப் போகின்றதோ என்று நீ பதற்றப்படாமல் உன் வேலைகளில் சரியாக செய்து கொண்டிரு. அப்படி இருந்தாலே போதும். உன் பொறுப்பை எக்காரணம் கொண்டும் தட்டி கழித்து விடாதே. எனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே. உனக்கான உறவை உனக்கு நான் இங்கு செயல்படுத்துவதற்குத்தானே, உன்னிடத்தில் இருந்து கொண்டு சேர்ப்பதற்காகத்தானே உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு எதற்காக எனக்கெல்லாம் நல்லது நடக்குமோ நடக்காதோ என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்கின்றாய்? நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதற்காகவும் கலங்காதே. நீ என்னிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு என் தங்க பிள்ளையே. உன் மனதைரியம் இங்கு நானாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கும் விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ கருத்தில் கொள்ளாதே. உனக்கு நல்லது நடத்தி தருவதற்கு, உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் என் தங்கமே. நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும், உன்னை அங்கு ஏமாற்றத்தால் நேரத்தை வீணடித்தவர்களை பற்றியும் எண்ணிக்கொண்டு உன் மனம் அறிந்து கொண்டிருக்காதே. மீண்டும் மீண்டும் உனக்கானதை நான் தருவதற்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் எதற்காக என் தங்கமே உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றாய்? என்ன நடந்தாலும் சரி, எனக்கென்று விதிக்கப்பட்ட விதியை மாற்றி எழுதுவதற்குத்தானே என் அம்மா இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று நீ நினைத்துக்கொள். உனக்கு வெற்றியை தருவதற்கு, உனக்கு மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கும் இந்த அம்மா இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் செயலை நான் உனக்கு முன்னதாக சென்று கொண்டு உன் வாழ்க்கையை இங்கு வழிநடத்தி கொடுப்பேன். உன்னை பற்றி கவலைப்படத்தான் இந்த அம்மா உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக என் தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? நீ எப்பொழுதும் துணிச்சலாகவும் திறமையாகவும் இருந்தால் நான் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் உனக்கு முன்னால் சென்று உன் புதிய பாதையை தெளிவாக்கி கொண்டுதானே இருக்கின்றேன் என்று உனக்கு புரியாதா? நான் வகுத்த பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் ஏன் சற்றும் சந்தேகிக்கின்றாய்? நாம் போகின்ற பாதை சரியா தவறா என்று உன் வாழ்க்கையின் பாடங்களை ஒவ்வொரு நொடியிலிருந்தும் நீ கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகின்றது. நீ நினைத்து கொண்டு இருக்கும் விஷயத்தில், நீ நினைத்து கொண்டு இருக்க ஒவ்வொரு செயலையும் உனக்கு முன்னதாக நான் சென்று கொண்டு அந்த செயலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும். நல்லது நடந்துதான் எனக்கான வெற்றியை என் அம்மா என் தருகின்றாள் என்று நீ நினைத்துக்கொள் என் பிள்ளையே. என் நாமத்தை இந்த அம்மாவின் போற்றி போற்றி, தாயே போற்றி போற்றி என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக என்றென்றுமே நான் துணையாகத்தான் இருப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும்.